ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சிறகடிக்க ஆசை அப்கமிங் ஹை வோல்டேஜான ஒரு ப்ரமோவும் வந்திருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட மனோஜ் கேரக்டர் பண்ணுறார் இல்லையா, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு லைவ் வந்திருந்தார். 13 அப்படின்னு சொல்லி 13 அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்காராம். அந்த மூவி வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான நேரம் வந்து இந்த சீரியலில் இருக்கா மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். கௌதம் மேனனோட மகன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். படத்தில் முக்கால்வாசி சீன்ஸ் வந்து இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு 7-8 படம் வந்து பண்ணியிருக்காராம், ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். வாழ்த்துக்கள் மனோஜ், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு. உங்களுக்கு சீரியலுக்கு வருவோம். அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அப்கமிங்லேயும் சிட்டியோட என்ட்ரி இருக்கும் போல இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில பதிவெல்லாம் பழனி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், சிட்டியோட எடுத்துக்கிட்ட புகைப்படம். அப்கமிங் இவரால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். நம்மளோட மீனா ஸ்ருதி ரொம்பவே க்யூட்டான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை ரீல்ஸும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எடுக்கிறதே நீ தான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து மீனாவை பார்த்து சொல்கிற மாதிரியும், அதுக்கு மீனா வருத்தப்படுற மாதிரியுமான ஒரு ரீல்ஸு. அப்கமிங்கில் ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக். இங்கே ரோகிணி அவங்களோட மகன் வந்து அவங்க தான் அம்மா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே கேட்டுடுறான். அதை கேட்டுட்டு நீங்கள் தான் என் அம்மாவா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே ரோகிணிக்கிட்டேயே கேட்கவும் ரோகிணியால் மறுக்க முடியல. நான் தான் கிறிஷ் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷ்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஆனால் கிறிஷ்கிட்ட வந்து நான் உன் அம்மான்றதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மனசை வந்து மாற்றி விட்டுருவாங்களா, இல்லை அப்கமிங் எல்லாரும் முன்னாடியும் அம்மானு கூப்பிடுற மாதிரியான ட்ராக் வருமா அப்படின்னு தெரியலை. ஆனால் ஏதோ ரோகிணியை பற்றின உண்மை வெளிவரதுக்காக தான் இங்கே வந்து கிறிஷ் வந்திருக்காரோ அப்படின்னு தோணுது. பாப்போம், வெயிட் பண்ணி. அப்கமிங் ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக் இருக்குது, ஆனால் சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம்லாம் கூட கிறிஷ் வந்திருந்தார், புஷ்ஷுன்னு போச்சு. அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.